சலுகைகளுடன் let the celebrations begin. ஹரியானாவில் ஆட்சி அமைக்க தேவையான 46 இடங்களை விட கூடுதல் இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தற்போது வரை ஹரியானாவில் 52க்கும் மேற்பட்ட இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. ஹரியானாவின் 90 தொகுதிகளில் 73 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். 73 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் தெரிந்திருக்கிறது. காங்கிரஸ் 52 இடங்கள், பாரதிய ஜனதா 16 இடங்கள் என்ற அளவில் முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் பெரும்பான்மையான இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகிக்கும் நிலையில் ஆட்சி அரியணையில் ஏறுகிறதா காங்கிரஸ் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைப்பில் வருகிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, நம்ம வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக பேசியிருந்தோம். எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் இதோட மேட்ச் ஆகுமா அப்படின்ற வகையில் நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். தற்போது நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது ஹரியானாவில் காங்கிரஸ் கூட்டணி 52 இடங்கள் அப்படின்றத பார்க்குறோம். அதே போல் ஜம்மு காஷ்மீரிலுமே காங்கிரஸ் தேசிய மாநாடு அவங்க 36 இடங்கள் போல முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். இந்த முன்னிலை நிலவரங்கள் நமக்கு என்ன உணர்த்துகிறது? ஒவ்வொரு மாநிலமாக நம்ம பேசலாம். ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இப்போ ஏறத்தாழ முன்னிலை நிலவரம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. வெற்றி நிலவரம் அப்படின்னு அறிவித்து விட்டால் நீ அடுத்து யார் சிஎம் கேண்டிடேட்டா இருப்பாங்க, யார் சிஎம் ஆவாங்க அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கும். முதல்ல நீங்க ஹரியானா குறித்து ஒரு ஓவர்வியூ சொல்லிட்டு நம்ம அடுத்து ஜம்மு காஷ்மீர் குறித்து பேசலாம். கணபதி, முதலாவதாக ஹரியானாவிலிருந்து தேர்தல் முடிவுகள் விரைவாக வரும். அதாவது ஜம்மு காஷ்மீருடன் ஒப்பிடும்போது மிகவும் விரைவாக தேர்தல் முன்னிலை நிலவரங்கள் முடிவுகள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பகல் 11-12 மணி அளவிலே நமக்கு ஹரியானாவிலே என்ன நிலவரம் என்பது தெளிவாக தெரிந்துவிடும். அங்கே காங்கிரஸ் கட்சி தனது முன்னிலையை தொடர்ந்து வெற்றி பெற்றால் முதலமைச்சராக பூபிந்தர் ஹூடாவை நியமிப்பதா அல்லது குமாரி செல்ஜாவுக்கு வாய்ப்பு அளிப்பதா என்கிற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் ஹரியானாவிலே பெண் முதல்வர் இருந்ததே இல்லை. ஆகவே குமாரி செல்ஜாவுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். பூபிந்தர் ஹூடாவுக்கு 2 முறை வாய்ப்பு முன்பு அளிக்கப்பட்டது. அவருக்கே மீண்டும் வாய்ப்பு அளிக்க வேண்டுமா என்ற கேள்வியும் இருக்கிறது. அதே சமயத்திலே இந்த 2 பேருமே வேண்டாம், இளைய தலைவராக ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், பூபிந்தர் ஹூடாவின் மகனான திபிந்தர் ஹூடாவுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என இன்னொரு ஹரியானா தலைவர்கள் குழு முயற்சி செய்து வருகிறது. இப்படி பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையிலே தேர்தலை இது பாதிக்கக்கூடாது என்பதற்காக ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி குமாரி செல்ஜா மற்றும் ஹூடா இடையே சமாதானத்துக்கான பல முயற்சிகளை செய்து தேர்தல் வரை அமைதியாக இருங்கள் என இருவருக்கும் வலியுறுத்தியிருந்தார்கள். தற்போது தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு அவர்கள் அமைதி காப்பார்களா என்பது கேள்விக்குரிய. ஏனென்றால் இப்போது வாய்ப்பு கிட்டாவிட்டால் பின்பு அடுத்த முறை வாய்ப்பு கிட்டுமா என்பது குமாரி செல்ஜாவுக்கும் சரி அல்லது பூபிந்தர் ஹூடாவுக்கும் சரி சந்தேகமே. ஆகவே அவர்கள் இருவரும் கடுமையாக முயற்சிப்பதன் காரணமாக கட்சிக்குள்ளே உரசல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் தலைமை இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கும், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன் கர்கே போன்றோர் இந்த பிரச்சனையை எப்படி அணுகுவார்கள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். சமீபத்திலே காங்கிரஸ் கட்சி இமாச்சல பிரதேசத்திலே ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அதே போலவே கர்நாடகா மாநிலத்திலும் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது ஹரியானாவிலே ஆட்சியை கைப்பற்றி சுமூகமாக ஆட்சி அமைத்தால் அடுத்தபடியாக ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல்கள், அடுத்த வருடம் டெல்லி சட்டசபை தேர்தல் என பல்வேறு தேர்தல்களிலே உற்சாகமாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ராகுல் காந்தியின் கரம் வலுப்படும் என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கருதுகிறார்கள். ஆகவேதான் மிகவும் சுமூகமாக ஹரியானா பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். அது அப்படி நடக்குமா என்பதுதான் அடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாக இருக்கிறது. திலகவதி, நம்ம தொடர்ந்து பேசலாம். கணபதி, தேர்தல் முன்னிலை நிலவரங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அரங்கத்திலும் சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். ஹரியானா முன்னிலை நிலவரத்தை நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ் 52 இடங்கள், பாரதிய ஜனதா 16 இடங்கள், பிற கட்சிகள் 5 இடங்கள். அதே போல ஜம்மு காஷ்மீர் முன்னிலை நிலவரத்தை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய 90 தொகுதிகளில் 36 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி, 17 இடங்களில் பாரதிய ஜனதா கூட்டணி என்றவாறு பார்க்கிறோம். தற்போது ஜம்மு காஷ்மீர்
முன்னிலை நிலவரத்தை நாம் அரங்கத்தில் பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய 90 தொகுதிகளில் 36 இடங்களில் காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கிறது. 17 இடங்களில் பாரதிய ஜனதா, பிற கட்சிகள் 6 என்ற வகையில் முன்னிலை நிலவரத்தை நாம் அரங்கில் பார்க்கிறோம். ஐம்பத்து 9 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.